செஞ்சதுனால தான் உனக்கு வந்து பொண்டாட்டி பிள்ளைலாம் இல்லாமல் நீ கஷ்டப்படுற. கூடி சீக்கிரம் பாரு, நீ செத்து போயிடுவ. ஆனால் உனக்கு கூட்டமே வராது. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திரைப்பட இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் வந்துட்டு இறந்து போயிட்டாரு. அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டரான நம்மளுடைய பார்த்திபன் அவர்கள் இப்போ இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாக்யராஜ் இறந்துட்டாரு அப்படின்ற செய்தியை கேட்ட உடனே நான் அவரை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போக கிடையாது, அவரோட வீட்டுக்கு போயிட்டு அங்கே என்னெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா பாக்யராஜோட உடல் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா திரையுலக பிரபலங்கள் எல்லாருமே வந்துட்டு அஞ்சலி செலுத்துறதுக்காக வந்திருந்தாங்க. யார் வராங்க யார் போறாங்க அப்படின்றதெல்லாம் நான் கவனிக்கல. மற்றவங்களுக்கு இடையூறு இல்லாம வழி விடுறாங்களா அப்படின்ற விஷயத்துல அதை மட்டும்தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதே சமயம் அந்த வண்டியில் மாலைகள்லாம் தொங்குறத பார்த்துட்டு நார்மலாக எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இவர் ஒரு இயக்குனர், நம்மளுடைய குரு, இவருக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அவருடைய ஃபோட்டோ வித் சைன் ப்ளஸ் பெருசாக ஒரு பேனாவையும் நான் அரேஞ்ச் பண்ணி அங்கே வச்சுருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி நம்ம பார்த்திபன் அவர்கள் வந்துட்டு கண் கலங்கியிருந்தாரு. நம்ம பாக்யராஜோட அசிஸ்டன்ட் டைரக்டர்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்க இருக்காங்க. அவருடைய பேரை சொல்ல நான் விரும்பலை. அவரு எனக்கு என்னென்னு மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னா, நீயே என்னமோ பாக்யராஜை பெற்று வளர்த்து ஆளாக்கின மாதிரி இப்போ அவருடைய இறுதி சடங்குல எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செஞ்சிட்ருக்கிற. இப்படிலாம் சுயநலமாக இருக்கக்கூடாது, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் வேலையை பிரித்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும், நீ இப்படி சுயநலமாக இருக்கிறதுனால தான் பொண்டாட்டி பிள்ளை இல்லாமல் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற. கூடிய சீக்கிரம் பார்த்த அப்படின்னா நீயும் செத்து போயிடுவ, ஆனால் உனக்கு எந்த கூட்டமும் வராது அப்படின்ற மாதிரியும் மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்த்திபன் அவர்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காரு. பாக்யராஜ் அவர்கள் கண்தானம் செஞ்சு அவருடைய மகனுடைய வெற்றிக்காக காத்திருப்பதாகவும், நானும் என்னுடைய குரு மாதிரியே வந்துட்டு உடல் தானம் செஞ்சிருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான தகவல்களையும் இதில் சொல்லியிருக்காரு.